வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி குடிச்சிங்களா? இது டீ இன்னைக்கு காய்ச்சி க்ளோஸ் 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 உள்ள பேரன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் முகப்பேர் போயிட்டு மருமகனையும் பேரனையும் கூட்டின்னு வந்தேன். தடுப்பூசி போட கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்துட்டு விட்டுட்டு டீ சாப்பிட்றேன். நீங்களாம் டீ சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு காஃபி பிடிக்கும், பட் என் பையனுக்கு மருமகளுக்கெல்லாம் என் ஒய்ஃபெல்லாம் டீ தான் பிடிக்கும். இங்கே மேஜர் எதுவோ அதுதான் டீ. டீ லவர்ஸ், நான் காஃபி லவர். மாய் டீ இருக்குல்ல, கொஞ்சம் சூரிய கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்து போய்ட்டு இப்போ நான் வந்தேன், அவங்க கீழே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சூரிய டீ கொடுத்தாலும் ஓகே, காஃபி கொடுத்தாலும் ஓகே, அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அவன் பாட்டு குடிச்சிடுவான். ஆனால் சக்கரை கம்மியாக இருந்தால் பிடிக்காது. சூரியக்கு சக்கரை கம்மியாக இருந்தால் பிடிக்காது, ஜாஸ்தியாக இருக்கும். காய் பவானி இனிப்பு இல்லைன்னுவான். சரி கொடுத்துட்டு வந்து. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் யானியே. சூரிய எழுதி முடிச்சிட்டியா? சூரிய இப்போலாம் ரொம்ப ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக எழுதுறான். தாத்தான்னா கோவம் வந்துடும், சொல்லாமல் வேணாம்மா. தாத்தான்னு சொன்னால் கோவம் வரும், சொல்லாமல் வேணாமா சொல்லுங்கள். சொல்லி பார்க்குறேன். தாத்தா நான் தாத்தா தாத்தா நீ ஐயாவா? சரி, என்ன எழுதுற? எழுது எழுது எழுதுறியா? என்ன எழுதிருக்கப்பா? கரெக்டாக பரவாயில்ல, அப்படியே விட்டுரு, பரவாயில்ல விட்டுரு. இது என்ன எழுதிருக்கப்பா? இது அது பக்கத்தில் தலை எங்கடா? நான் படி, அது என்ன படி? தா தா. யார் நீயா? நீதான் ஐயாவா? சரி ஏது ஏது. முடி கட் பண்ணுறவா சூரிய? சொரியில தலைய கட் பண்ணவா? நிறைய வளர்ந்துச்சு முடி. அதாவது மண்டக்குள்ளே வந்து ட்ரிம்மரா? சரி, நாளைக்கு போட்டுடலாமா? அதாவது முடி உனக்கு ஏன் நிறைய வளருதுன்னா, மண்டோவில் களிமண் இருந்துச்சுன்னா முடி நிறைய வளரும். களிமண் தானே இருக்கு உனக்கு, மண்ணு தானே இருக்கு. ஒத்துக்க. நான் எனக்கு மண் இல்லை, உனக்கு தான் மண். உனக்கு மூளை பார்த்தீங்களா? சரி, தலை ரொம்ப அரிக்கிற, நாளைக்கு ட்ரிம் போட்டுலாம். சரி, கடை போட்டு வந்துட்டா. என்னது மூளை இருக்கா? எனக்கு பார்க்கட்டா? பா மண் இருக்கு. ஆமாம், மண். சரி, எழுது கடை போட்டு எழுது. ஏன் வணக்கம். நாளைக்கு அப்பமா நாளைக்கு நிக்கேக்கு காப்பி வாங்க சாப்பாடு. நான் சாப்பாடு தோசை இட்லி. நான் இந்த கேமரா ப்ரெஸ் பண்ணோடனே டங்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த கேட்டு திரும்பி வாழ பண்ணுறதுக்கு வணக்கம் நான் சொல்கிறேன், அவன் சொல்கிறான். நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அவன் என்ன சொல்கிறான்? ஓ, அவன் வின் பண்ணிட்டான். சூரிய வின்னு. ரைட், ஓகே. பார்த்தீங்களா எவ்வளோ சுறுசுறுப்பாயிட்டான். இப்போலாம் சூரிய வந்து டெய்லி கரெக்டாக எழுதுறான். காலைல நைட்டு கொஞ்சம் லேட்டாக போனால் கூட காலைல எந்திரிச்சிடுறான், குளிச்சிடுறான், அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்றான், எழுதுறான், படிக்கிறான். சாயங்காலம் டிஃபன் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றான், மதியானம் டிஃபன் சாப்பிட்றான், டிவி பார்க்குறான், படுக்கிறான். சூரிய இப்போலாம் குட் பை ஆகிட்டான். என்ன
தாத்தான்னு சொன்ன மட்டும் பிடிக்காது. நான் தாத்தானா நீ யாரு? நான் அவன் தாடி பிடிச்சி வைப்பான். நீ யாரு சொன்னாங்க சொல்லு. ஐயா இவன் ஐயா, நான் கொல்லி நான் தான் குளிப்பாட்டுறேன் உன்ன. சரி, நான் யாரு? தப்பு. நான் யாரு? பாபு. தாத்தா இல்லையா? பாபு. மாவீரனுக்கு நான் யாரு? பாபு. உனக்கு பாபு, மாவீரனுக்கு தாத்தா. பவானி. மாய் மாய். மாவீரனுக்கு பவானி யாரு? நானே. மாமியார். பாட்டி. பாட்டி. நான் தாத்தானா அவங்க பாட்டி இல்ல. கொல்லு பாத்தம் கொல்லு. அது நான் குளிப்பாட்டுறேன். இங்க பாருங்க எவ்வளவு முடி வளர்ந்துச்சு. நாளைக்கு கட் பண்ணிட்டவன் போட்டுருவேன் நாளைக்கு. சூரிய வந்து முடி வெட்டுறவர் வந்து அவர் ஊரில் போய் இறந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். இல்லாட்டி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். 750 ரூபா கொடுப்பேன் வந்து முடி கட் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் பாவம் அவர் இல்லை. அவர் பேர் வந்து வினோத். வினோத். ஃபர்ஸ்ட் யாருக்கு? காட்டு சொன்னக்க வாக்க பா இக்கி காப்பா பா இக்கி பாப்பா பா இக்கி தந்தையே தையே உன்னை தந்தைய கடமை தந்தையே என்றும் உமக்கே இதுனா கை கை ஒன்றும் இல்லை, சும்மா செஞ்சு பாரு. இல்லை நீ சாமி இன்னைக்கு சூரிய தான் சாப்பிட்றான் சார். சரி, ஓகே. நான் இன்னும் சொல்ல வந்தேன். ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ணுங்க. இப்போ வந்து என் ஹேர் பார்த்துங்க, இங்கே பாருங்க இப்படி தூக்கி நின்னா அப்படியே நிற்குது. எனக்கு வந்து முடி வந்து சாஃப்ட் ஆகணும். எப்படின்னா டிஆர் சார் பார்த்துட்டீங்களா, இப்படி பண்ணால் அப்படியே கலகலன்னு ஆடும். டோப்பா போட அந்த மாதிரி ஆடும். பிக்கு வீட்டில் இருக்குது. இப்போது டான்ஸ் ப்ரோக்ராம் வரப்போகுது. 2 டான்ஸ் ப்ரோக்ராம் வருது. அதுக்கு இந்த முடி எனக்கு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு முடி ஸ்ட்ரைட்டிங் மாதிரி இப்படி பண்ணால் வந்து மழை வழன்னு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பேர் மறந்துச்சுன்னு. வாழைப்பழம் டிங்கி 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 டிங்கி. அந்த ஆயில் பேர் மறந்துட்டேன். ஆயிஷா ஏதோ ஒன்று. அது வந்து அப்ளை பண்ணால் முடி சாஃப்டாக இருக்கணும். நாங்கள் பேர் மறந்துட்டேனே. அது போட்டால் முடியா பேர் எதுன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அப்படியே வழி ஒரு லேடிஸுங்க பார்த்துருக்கீங்களா, முடி அப்படியே சாஃப்டாக முழுமுன்னு அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வருமா? அது பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள். ஆயிஷா. ஐயோ மறந்துட்டேனே. இப்போது அது நான் தலையில் அப்ளை பண்ணால் எனக்கு சாஃப்டாக இருக்கணும். அது பேர் என்ன சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முடி வந்து சாஃப்டாகும். நம்ம முடி வாரினா நிற்குது இல்லையா, நிற்குது இல்லையா, இந்த மாதிரி நிற்காம சோப்பா இல்லை, அது சில்கி ஹேர் ஆகும். அது என்ன ஆகுது என்ன ஐடியா தான் சொல்லுங்கள். இப்படி பண்ணால் முடி கலகலன்னு ஆகும். டிஆர் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் தடவிப்பேன் ப்ரோக்ராமில். இது முடி கம்மியாக இருக்குது. இதே முடியல ஸ்ப்ரே இருக்குது. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு நல்லா வாரி அடித்து விட்டுருவேன். அது காஞ்ச உடனே அப்படியே செட் ஆகிட்டு லைட்டாக அப்படி ஆடும். ஆனால் எனக்கு வந்து சாஃப்டாக முடி. எனக்கு வந்து அப்படியே முடி ஸ்டிப்பாக நிற்குது. எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? பேர் மறந்துட்டாங்க நான். அது ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் சொல்லுங்கள். அது பேரை சொல்லுங்கள். ஆயிலோட பேரை சொல்லுங்கள். அப்ளை பண்ணி தான் பார்க்குறேன். ஓகேவா? நல்லா சொன்னாங்க அந்த சிஸ்டர். பியூட்டிஷியன் தான் அவங்க. இங்கே இல்லை, சைதாப்பேட்டில் இருக்காங்க. மறந்துட்டாங்க. அவங்க ஃபோன் நம்பர் வேறு இல்லை. சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூரிய கூப்பிட்டு வந்துடலாம். நைட் என்ன வீட்டில் கேட்டியா? நைட் என்ன சமையல் கேட்டியா? இரவு என்ன டிஃபன்? சாப்பாடு. சரி, ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுவோம். சாப்பிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஊட்டிட்டு குட் நைட் சொல்லுவோம். முடிஞ்சிடுச்சு. குட் நைட். குட் நைட். நல்ல பாக்கணும். கபா கபா கப். பொத்து பொத்து கொண்டு போ.
பொத்து பொத்து பொண்ணு போ பொத்து பொத்து பொண்ணு போ காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் பொத்து பொத்து பொண்ணு போ கண்மணி உன்னை நான் கருத்தினால் எடுத்தேன் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. குட் நைட்.